இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி நேயர்களுக்காக பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களே உங்களுக்காக டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். 2026 அதுவும் முக்கியமாக ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? வாங்க ஒரு கார்டு எடுப்போம். இந்த கார்டு எடுத்தோம். தி சன் சூப்பருங்க. 19 சரிங்களா? 19ஓட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? நம்பர் 19ஓட ஸ்பெஷல் என்ன தெரியும்? நீங்கள் யார் யார் வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்களோ, அதாவது வாழ்க்கைக்குள்ளே கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு அட்வைஸராகவோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறீங்கப்பா, நீ வாப்பா நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா, இது இப்படி பண்ணன்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறும். அதெல்லாம் சரிங்க, நான் சொல்கிறேன் 4 பேர் வாழ்க்கை முன்னேறுது, என் வாழ்க்கை முன்னேறணுமே. உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே முன்னேறி கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல சொல்ல, மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். அதனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் எப்படி பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு வெற்றி கொடியோட குதிரையில் ஏறி வராங்க, பின்னாடி சூரியன் இருக்காங்க, பின்னாடி சன்ஃப்ளவர் இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு மேஷராசி நேயர்களே உங்களுக்கு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், வெற்றி அடைய போகிறீர்கள். இதுவரை செஞ்ச முயற்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். குதிரையோட ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. லைன் பவர், டைகர் பவர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க. ஹார்ஸுங்க குதிரை அவ்வளோ வலிமையானது. உங்கள் வாழ்க்கை அவ்வளோ வேகமாகவும் அவ்வளோ வலிமையாகவும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு, உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு நேரம் வந்து விட்டது. நீங்கள் செய்ய வேண்டியதான் ஒன்று தாங்க. வாழ்க வளமுடன். என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன். நான் ஒரு டேரட் கார்டு ரீடர், அது மட்டும் இல்லாமல் ஹீலர். இதை தவிர நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக பயிற்சிகள். ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை உயர்வதற்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பஞ்சபட்சி சாஸ்திரம், இதை தவிர சரயோகம் சொல்லித்தரோம், ரேக்கி சொல்லித்தரோம், அக்குப்பஞ்சம் சொல்லித்தரோம். இந்த மாதிரி பல விதமான கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எதற்காக இவ்வளோ கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னோட வாழ்க்கை உடல்நிலையும் மனநிலையும் ஆரோக்கியமாக இருந்து, பொருளாதார நிலை சூப்பராக வந்து, எல்லா உறவுகள் கூட ஒரு இணக்கமாக இருந்து, இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி வச்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவர்களுக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறிவிடும். இப்போ நம்ம டேரட் கார்டு ரீடிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டேரட் கார்டு ரீடிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்காகவும் இருக்கலாம், நீங்கள் பார்க்கும் பார்வை நீங்கள் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம். இது ஏதோ ஆனால் பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயம் சொல்லித்தராங்க அப்படின்ற பார்வையும் இருக்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, டேரட் கார்டு ரீடிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் இனிமேல் என்ன செஞ்சால் உங்களுக்கு மாறும்ன்றதை மட்டும் இல்லாமல், உங்களுடைய உள் நிலை இருக்குது பாருங்கள், உங்கள் மனநிலை, அதையும் வெளியில் கொண்டு காமிக்கக்கூடியதான் டேரட் கார்டு ரீடிங். இதுவரை நம்ம வந்து மாதம் அந்தந்த ராசிகளுக்கான பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பயும் அதான் பார்க்க போகிறோம். ஜனவரி மாதத்துக்கான அந்தந்த ராசிகளுக்கான பலன் பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமானது, எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாதுங்க, எனக்கு ஜாதகம் கிடையாது, என்ன ராசின்னு தெரியாது, ஆனாலும் சரி எல்லாத்தையும் பார்ப்போமேன்னு சும்மா பார்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜாதகம் தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியணும்னு அவசியம் இல்லை. டேரட் கார்டு மூலியமாக நீங்கள் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வராங்க, உங்கள் உள்நிலை உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என்ன, இனிமேல் என்ன சொன்னால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும்ன்றதை தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்குது இல்லைன்னு யோசிக்காதீங்க, என்ன ராசி தெரியாது யோசிக்காதீங்க, சந்தேகமாக இருக்குன்னு எதையும் யோசிக்காதீங்க. டேரட் கார்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து டேரட் கார்டு ரீடிங்கில் முக்கியமான விஷயம் பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துக்கு 2026 ஜனவரி மாதத்துக்கான ராசிக்கான பலன் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி நேயர்களுக்காக பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களே உங்களுக்காக டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். 2026 அதுவும் முக்கியமாக ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்களா? வாங்க ஒரு கார்டு எடுப்போம். இந்த கார்டு எடுத்தோம். தி சன் சூப்பருங்க. 19 சரிங்களா? 19ஓட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? நம்பர் 19ஓட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? திரிலோக வசியம்னு சொல்லுவாங்க. திரிலோகம்னா 3 லோக வசியம்னு சொல்லுவாங்க. அந்த நம்பருக்கான ஸ்பெஷல் இது வந்து தாந்திரிக பரிகாரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த தாந்திரிக பரிகாரத்தில் 19 எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுப்போம். இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன். நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப புகழடைய வேண்டும், நிறைய லெவலில் நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகணும், என்னோடய பேரும் புகழ் அப்படி உயர்ந்து இருக்கணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்பர் 19 பயன்படுத்துங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும், உங்களை வந்து வெளியில் கொண்டு வரணும், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 19 பயன்படுத்துங்க. நீங்கள் 19 எண் இருக்குது பார்த்தீங்களா? நம்பர் 19ன்றதை அடிக்கடி எழுதி ஒட்டி பாருங்கள். அதாவது நீங்களே உங்கள் கையில் எழுதிக்கோங்க, எழுதி உங்கள் கண்ணு முன்னாடி இங்கே ஒட்டிக்கோங்க, A4 ஷீட்டில் மாதிரி ஒட்டிக்கோங்க. தினமும் நம்பர் 19 பார்த்துக்கிட்டே வாங்க. 19 திரிலோக அவசியம்ன்றீங்க, இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறீங்களா? எஸ், வி ஹாவ் ப்ரூஃப். எப்படின்னு கேட்குறீங்களா?
இந்த கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கொரோனான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, பேர் ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? COVID-19. அது 19க்கு பல ரீசன் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 19ங்கிறது எல்லா உலகத்தில் எல்லாருக்குமே பாதிப்பு, அதாவது இது வந்து நெகட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்க. பாதிப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக இதுக்கு பேர் COVID-19 வச்சாங்க. பல ரீசன் சொல்கிறாங்க அதுக்கு. வந்து அந்த வருஷம் அந்த அந்த வருஷத்தில் வந்தது, அந்த பிறவி அப்படி வந்து என்னென்னமோ ரீசன் சொல்கிறாங்க. அந்த ரீசன்லாம் கிடையாது. 19ங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர். நீங்களும் யாராவது வாழ்க்கையில் முன்னேறணும், ரொம்ப இந்த புகழடையணும், முன்னேறது ஓகே, புகழடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பர் 19 பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கெங்கெல்லாம் நம்ம 19 அது என் பேரில் எப்படிங்க 19 ஆட் பண்ணது? பேரில் இல்லைங்க, நம்ம 19 அடிக்கடி பாருங்கள், எழுதி ஒட்டி பாருங்கள், சரிங்களா? சப்போஸ் உங்கள் ஜிமெயில் ஐடி ஏதாவது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம 19 போட்டு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். 19 போட்டு உங்கள் பேரெல்லாம் பேர் போட்டு உங்கள் 19. யாராவது 19ஆம் நம்பர் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பானது. இதை தவிர உங்கள் மொபைல் நம்பர் கூட்டுத்தொகை வந்து 19 வர மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நம்பர் இருக்குது. இதற்காக தனி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதாவது மொபைல் நம்பர் நியூமராலஜின்னு ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. அதில் வந்து லோஷோ கிரீட், அதாவது உங்களுடைய லக்கி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களுக்கு எந்த நம்பரோட எந்த கிரகத்தோட சக்தி தேவைப்படுகிறது, அந்த சக்தி எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும், மொபைல் நம்பர் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினா கூட உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க. சரி, இப்போ வாங்க மேஷ ராசி நேயர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே நம்பர் 19 பற்றி சொல்லிட்டோம். 19 நீங்கள் புகழடைய ஆரம்பித்து விட்டீர்கள். யார்? மேஷ ராசி நேயர்கள் உங்களுக்கானது. புகழ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் அடைய போகிறீங்க. இது நீங்கள் எனக்கு புகழெலாம் வேணாங்க, போங்க, என் பேர் வந்து எந்த பத்திரிகையும் வரக்கூடாது, கல்யாண பத்திரிகையில் என் பேர் போடலைன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ஃபேமஸே ஆக வேணாம், என்னோடய பேர் வெளியில் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஓரம் கட்டி வைங்க. உங்களோட பேரும் புகழும் அடைவதற்கான நாள். அதுவும் பாருங்கள், அது சூரியன் எப்படிப்பட்ட சும்மா தகன்னு இருப்பார். நீங்கள் வந்தால் தான் மற்றவங்களோட வாழ்க்கை முன்னேறும். நீங்கள் யார் வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்களோ, அதாவது வாழ்க்கைக்குள்ளே கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு அட்வைஸராகவோ நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறீங்கப்பா, நீ வாப்பா நான் உனக்கு சொல்கிறேன்ப்பா, இது இப்படி பண்ணேன்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா அவங்க வாழ்க்கை முன்னேறும். அதெல்லாம் சரிங்க, நான் சொல்கிறேன் 4 பேர் வாழ்க்கை முன்னேறுது, என் வாழ்க்கை முன்னேறணுமே. உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே முன்னேறி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம், ஒரு செடி நட்டு வச்சா நல்லா வளருது, ஒருத்தவங்களுக்கு 2 ரூபா, ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா பைசா கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அவங்க நல்லா இருக்காங்க, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண அவங்க நல்லா இருக்காங்க. என் வாழ்க்கை என்னங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் அவங்க பிஸ்னஸே, இதுதான் அவங்க வேலையே. யாருக்கு? சூரியன். யார்? மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். எப்படி? நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண உங்கள் வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும். அதனால எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. அதுவும் எப்படி பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு வெற்றி கொடியோட குதிரையில் ஏறி வராங்க, பின்னாடி சூரியன் இருக்காங்க, பின்னாடி சன்ஃப்ளவர் இருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு மேஷராசி நேயர்களே உங்களுக்கு வெற்றி தான். வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள், வெற்றி அடைய போகிறீர்கள். இதுவரை செஞ்ச முயற்சிகளுக்கு இனிமேல் நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். குதிரையோட ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க. லைன் பவர், டைகர் பவர்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க. ஹார்ஸுங்க குதிரை அவ்வளோ வலிமையானது. உங்கள் வாழ்க்கை அவ்வளோ வேகமாகவும் அவ்வளோ வலிமையாகவும் உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு, உங்கள் வாழ்க்கை உயர்வதற்கு நேரம் வந்து விட்டது. நீங்கள் செய்ய வேண்டியதான் ஒன்று தாங்க, எதையுமே எதிர்பார்க்காம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். யாராவது உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறாங்களா, இந்த ஒரு நல்ல அட்வைஸ் சொல்லுங்கள். அதாவது சிலர் எப்படி தெரியுங்களா, மனசுக்குள்ளே வந்து இவனுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணால் இவனெலாம் வாழ்க்கையில் முன்னேறிடுவானே, இவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறிட்டால் நமக்கு அப்படியே இந்த மாதிரிலாம் பொறாமை குணமெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைங்க. உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கு நேரம் வந்து விட்டது. உங்கள் வாழ்க்கை முன்னேறதுக்கான காலம் இது, அருமையான காலம். நீங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் கலீக்ஸுக்கு, உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உதவிகள் செய்கிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சூரியனை போல் ஜொலிப்பாக சூப்பராக வேகமாக வளர ஆரம்பிக்கும். மேஷராசி நேயர்களுக்கு மொத்தமாக சொல்ல வர்றது என்னென்னா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை புகழ ஆரம்பிக்கும். நீங்களும் புகழோடு வாழ ஆரம்பிப்பீங்க. அவ்வளோ பெரிய உலகத்துக்கு வரலாம் புகழெல்லாம் வேணாங்க, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே, உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்க்குள்ளே நல்லா சூப்பராக வர ஆரம்பிப்பீங்க. ஸோ மேஷராசி நேயர்களுக்கு அருமையான ஆரம்பம். இந்த ஜனவரி மாதம் 2026 புதுசாக சூப்பராக ஆரம்பிக்குது. எல்லோரும் சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறுவோம். வாழ்க வளமுடன்.